வணக்கம். மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் ராமநாதபுரம் அடுத்துள்ள நஞ்சுண்டாபுரத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா களை கட்டியது. நஞ்சுண்டாபுரம் பகுதி கழக செயலாளர் சாரமேடு சந்திரசேகரன் சிறப்பு ஏற்பாடு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழாவா, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநாடா? திரண்டு வந்திருந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் அம்மன் கே அர்ஜுனனிடம் பாராட்டை பெற்ற பகுதி கழக செயலாளர் சாரமேடு சந்திரசேகரன், இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று திமுகவை திகிலடைய செய்த சாரமேடு சந்திரசேகரன் கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அம்மன் கே அர்ஜுனனுக்கும் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ KR ஜெயராமனுக்கும் சிறப்பு வரவேற்பு கொடுத்த சாரமேடு சந்திரசேகரன், திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து வந்து அதிமுகவில் இணைந்ததால் நஞ்சுண்டாபுரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் கோவை மாநகராட்சி 62வது வார்டான நஞ்சுண்டாபுரத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 62வது வட்டக்கழகம் சார்பில் நஞ்சுண்டாபுரம் பகுதி கழக செயலாளரும் அதிமுக கட்சி தொண்டர்களின் எளிய நண்பனுமான சாரமேடு சந்திரசேகரன் தலைமையில் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல், தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா 62வது வட்டக்கழகத்தில் மாபெரும் திருவிழா போல் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் KR ஜெயராம் முன்னிலை வகிக்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புரட்சித் தலைவர் சிலைக்கு மனம் மகிழ்வோடு மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்தார். அப்போது உடனிருந்த நஞ்சுண்டாபுரம் பகுதி கழக செயலாளர் சாரமேடு சந்திரசேகரன், எம்எல்ஏ KR ஜெயராம் ஆகியோர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு ரோஜா மலர் இதழ்களை தூவி மரியாதை செய்தனர். அதற்கு முன்னதாக சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மன் கே அர்ஜுனன் மற்றும் KR ஜெயராம் ஆகியோரை மேளதாளம் முழங்க நஞ்சுண்டாபுரம் பகுதி கழக செயலாளர் சாரமேடு சந்திரசேகரன் தலைமையில் கழக நிர்வாகிகள் ஊர்வலமாக அழைத்து வந்தனர். அப்போது திருவிழா கூட்டத்திற்கு வந்திருந்தது போல குவிந்திருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னோடிகள், நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் திரண்டு வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்தனர். 62வது வட்ட கழகத்திலும் சரி, நஞ்சுண்டாபுரம் பகுதி கழகத்திலும் சரி, பகுதி கழக செயலாளர் சாரமேடு சந்திரசேகரன் எதை செய்தாலும் மிக துல்லியமாகவும் அற்புதமாகவும் செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழாவினை மாநாடு நடப்பது போல் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். அது மட்டுமல்லாது சாரமேடு சந்திரசேகரன் தலைமையில் கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அம்மன் கே அர்ஜுனன் மற்றும் எம்எல்ஏ KR ஜெயராம் ஆகியோர் முன்னிலையில் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து கொண்டனர். அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மன் கே அர்ஜுனனும் KR ஜெயராம் அவர்களும் அதிமுக கரை போட்ட துண்டை அணிவித்து வாழ்த்தி வரவேற்று சிறப்பான வரவேற்பை கொடுத்தனர். அப்போது திமுக கட்சியைச் சேர்ந்த குமார் என்பவரிடம் மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக கேட்டபோது, திமுகவில் பல ஆண்டுகள் இருந்தேன், எந்தவித பயனும் இல்லை. ஆனால் எனக்கும் என்னை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் உடன்பிறவா சகோதரர் போல சாரமேடு சந்திரசேகரன் செயல்பட்டார். அதற்காகவே என்னை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறியது அங்கிருந்தவர்களை மகிழ்ச்சியடைய செய்தது. மிக விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் நடைபெற்ற எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து கொண்ட குமார் உள்ளிட்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும் பகுதி கழக செயலாளர் சாரமேடு சந்திரசேகரன் வாழ்த்துக்களை கூறி வரவேற்றார். அதன் பின்னர் விழாவில் கலந்து கொண்ட தாய்மார்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானமாக உணவு வழங்கினார்கள். மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் சாரமேடு சந்திரசேகரனுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். இச்சிறப்பு வாய்ந்த விழாவில் 62வது வட்டக்கழக செயலாளர்கள் உட்பட கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, கடந்த 5 ஆண்டுகளாக ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது என்ற எல்லாரும் சந்தேகமில்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்னும் 2 நிமிடத்துறைகளுக்குள்ளே நமது எதிர்பார்ப்புக்குரிய
இப்பொழுதே மையம் கொள்வதற்கு இங்கே வரி செய்யாளர்கள் உள்ளார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது சமயம் ஆங்காங்கே இருக்கும் கழக தோழர்கள் அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அதைத் தொடர்ந்து இந்த கழகத்திலே இணையும் பணியானது சிறப்பாக நடைபெறுகிறது. காப்பாற்றிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு திமுக ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால் நின்னா வரி, நடந்த வரி, உட்கார்ந்த வரி, செத்து போன கொண்டு போய் புதைக்கிற வரி, குப்பைக்கு நாட்டி இல்லாமல் குப்பைக்கு வரி ஓட்டு இந்த திமுகவை குப்பையில தூக்கி வீச நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 109வது பிறந்த நாளில் நாம் எல்லாம் ஒன்றிணைந்து சபதம் ஏற்போம். 3000 கொடுத்த பொங்கலுக்கு போன பொங்கலுக்கு பொங்கல் வச்சுட்டாங்க. இந்த பொங்கலுக்கு ஏன்னா நம்மளை ஏமாத்துறதுக்கு எப்படி எப்படி எல்லாம் வித்த காட்டி தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தலாங்கிறது வித்தது கருணாநிதி குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும் எப்படி ஏமாத்தலான்னு. ஆனா கோயம்புத்தூர் மக்களை பொறுத்தவரை ஏமாத்த முடியாது. அது கருணாநிதி தெரியும், மு க ஸ்டாலினுக்கும் தெரியும், இந்த 10 ரூபாய் பாலாஜிக்குன்னு கண்டிப்பா தெரியும். 10 ரூபாய் பாலாஜிக்கு பாடம் புகட்டுகிற இந்த தேர்தல் நீ எத்தனை வேணா நீ எத்தனை அவதாரம் எடுத்து வரலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா கோயம்புத்தூர் மக்களை பொறுத்தவரைக்கு ஒன்றோடு மட்டும் நாங்கள் சொல்லுகிறோம். கோயம்புத்தூர் மக்களை பொறுத்தவரை ஒப்படையை போல உண்மையான மக்கள், மழைநீரை போல சுத்தமான மக்கள், இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிறுவாணி தண்ணீரை போல சிறப்பான மக்கள். எந்த வித்தையும் காட்ட முடியாது, எதையும் நீக்கி விட்டு ஏமாற்ற முடியாது. போன தடவை ஏதோ கொலுசு கொடுத்து அந்த கொலுசு எல்லாம் பூரா எல்லாம் நம்ம பூரா ஏமாத்தி போயிட்டாங்க. வருமானம் தலைமை வந்து சொல்லுவதற்கா நீங்க எல்லாம் ஏமாந்துடக்கூடாது. முடிஞ்ச தாய்மார்களை நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். புரட்சி தலைவர் அண்ணாவின் சட்டமன்றத்தில் சொன்னார்கள், எனக்கு பின்னாலும் இன்னும் 100 ஆண்டு காலம் அனைத்து அண்ணாமலோட முன்னேற்ற கழக மாபெரும் மக்கள் இயக்கம் மக்களுக்காக இயங்கும் என்று சொன்னார்கள். இந்த சத்திய வாக்குக்கு பார்த்தீங்கன்னா என்ன தாய்மார்களை பார்த்து சொல்லிக்கிறாங்க. தாய்மார்களிடத்தெல்லாம் போயிருவா, நம்ம வீடு வரைக்கும் கம்மலுக்கள் கம்மல் அவங்க பிடிக்கிட்டு போயிருவா, காடு மக்கள் காடோட கட்டிட்டு போயிருவா. இந்த திமுக பொறுத்தவரை எந்த அளவு எப்படி ஏமாத்துறாங்க ஒரு நிலையில இன்னைக்கு ஏமாற்றி ஓட்ட வாங்கிட்டு மக்களிடத்தில் வரி சுமையை கொடுத்து திரும்பி போட பிடிக்கிறாங்க. 5 வருஷம் ஆட்சி உட்கார்ந்துட்டு பொங்கலுக்கு அந்த எடப்பாடியார் அவர்கள் 2000 சொல்லுகிற விதமாக வெற்றி ஊர்வலமாக இன்றைக்கு
தூத்து கொடுத்த சிறந்த சொந்தக்காரர் மன்னாடி மன்னன், நாடோடி மன்னன், எங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து தமிழக மக்களின் விடிவெள்ளியாக திறந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்த தின விழாவிலே இன்று மாற்றுக் கட்சியிலே இருந்து இந்த இயக்கம்தான் சாதாரண ஏழை எளிய தொண்டனை வாழ வைக்கும் என்று நம்பி இந்த இயக்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். உங்களுடைய கோரிக்கையை அத்தனையும் செவிசாய்க்கக்கூடிய ஒரே இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறுவதற்கான இயக்கத்தை தேடி வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான அத்தனை எண்ணங்களும் நிறைவேற நமது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த தின விழாவை வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவரும் கழக கண்மணியின் சார்பாகவும் அவருடைய சீரிய முயற்சினாலும் பெருமையாத பணியினாலும் இந்த விழாவானது சீரிய விழாவாக சிறப்பு விழாவாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நஞ்சம்பாக்கம் பகுதியில் சாவுமணி அளிக்கும் விழாவாக இன்று சென்னையில் நடைபெற்றது. அந்த இந்த நஞ்சம்பாக்கம் பகுதியில் எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மனத்தன்மை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பணிகளுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் நமது நாட்டை கழகத்தை சேர்ந்த தேங்காய்பான் என்று அனைவரும் போற்றப்படும் பாராட்டப்படும் எனது அருமை நண்பர் குமார் அவர்கள் நம்முடைய கழகத்திலே தம்மை இணைத்துக் கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அவரோடு இன்னும் 15 பேர் நமது கழகத்தில் நமது மாவட்ட கழக செயலாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையிலே கழகத்தின்பால் இணைத்துக் கொண்டு கழக பணியினை செய்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு அவருடைய பணி நமது கழகத்தின்பால் கொண்ட பற்று முன்னேறும் சிறக்க உதவுமாறு ஒரு விண்ணப்பத்தை வைத்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்த 62 வட்டக்கழக செயலாளர்களுக்கும் கழக ஒன்றியர்களுக்கும் இங்கே ஒளி அமைக்கப்படுத்த மைசெட் உரிமையாளர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கிய கழகத்தின் நண்பர்களுக்கும் இந்த சேவையை உலகிற்கு பறைசாற்றுவது இந்த சுமந்து செல்கின்ற பத்திரிகையாளர்களுக்கும் அவர்கள் நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார நாட்கள் வாழ்த்துக்களையும் நண்பர்களையும் தெரிவித்துக் கொண்டு வருகின்ற 2026 இந்த கழகத்தின் நிறுவனர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்தநாளில் சௌரம் இருக்கும் விதமாக மாண்புமிகு அம்மாவின் ஆட்சியை செயல்படுத்தும் வகையில் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களை ஆட்சிக்கு அமர் செல்வோம் என்று சொல்வதை வைத்து சபையிட்டு இந்த விழாவினை நிறைவு செய்வோம். நன்றி, நன்றி, நன்றி.
மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 109வது பிறந்தநாள் விழா களத்திலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.